சந்தோஷமா இருக்கிறீர்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எதையுமே விருப்பமாய் பேசுவதில்லை. ஆண்டவர் எனக்கு உட்கார்ந்து சொல்லி கொடுப்பார், அதைத்தான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை உங்களுக்கு கொடுக்க போகிறார், அதனால் தான் என்னை பிரசங்கம் பண்ண சொன்னார். ஆமென். ஒவ்வொரு காரியத்திலும் உங்களை கௌரவப்படுத்தி கொண்டே இருப்பார். மகிமை என்பது நித்திய கௌரவம், ஒரு நாள் போவதல்ல, நித்திய கௌரவம். Every day God is going to honor you. It is a permanent future. Never get discouraged. போகட்டும். எதிலெல்லாம் மகிமை தரப்போகிறார்? தயவு செய்து யோவான் 2:11 வாசிக்க கேட்போமா? இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். கானா ஊர் கல்யாணம், தண்ணீரை திராட்சரசமாக இயேசு மாற்றிய திருமணம். அங்கு அருள்நாதர் இயேசு இந்த அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். தேவனுக்கு விருப்பமான காரியம் ஒன்று என்ன தெரியுமா? யோபு 9:10 அதை விவரிக்கிறது. யோபு 9:10. அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்களை, ஆராய்ந்து முடியாத அற்புதமான காரியங்களை செய்வது அவருக்கு பெரிய மகிழ்ச்சி. இயேசு கிறிஸ்துவும் தான் தேவனுடைய குமாரன் என்பதை வெளிப்படுத்த செய்தது என்ன? ஒரு அற்புதம். இதுதான் முதல் அற்புதம் என்று வேதம் சொல்கிறது. முன்பு ஒரு அற்புதம் செய்யவில்லை, ஒரு கல்யாண வீட்டில் அதை செய்தார். எனக்கு அன்பானவர்களே, இந்த அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். கானாவூர் இன்று இல்லை, ஒரு கிராமம் அங்கு இருக்கிறது உண்மைதான். நாம் அங்கு வாழவில்லை. உங்கள் வீட்டில் அவர் வசிப்பார். இன்று இரவு நீங்கள் போகும் பொழுது உங்களோடு அவர் வருவார். நான் இந்த வெளி இடத்தில் என்ன செய்ய போகிறேன்? நானும் வருகிறேன் மகளே என்பார். என் அன்பு மகனே வருகிறேன் என்பார். உங்களோடு வசிப்பார். எதற்கு? உங்களுடைய வீட்டின் ஒவ்வொரு காரியத்திலும் அற்புதங்களை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த, மகிமையின் தேவனோடு வசிக்கிறார் என்பதை மற்றவர்கள் காணும்படி செய்ய. தயவு செய்து உங்கள் விசுவாசத்தை இன்று மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு நாள் மற்றவருடைய காலின்கள் மிதிபட்டு சாவதில்லை. அந்த நாட்கள் முடிவடைந்து விட்டன. நீதிமான்களாக மாற்றின இயேசு அற்புதங்களை தொடர்ந்து செய்து உங்களை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஒரு வேடிக்கை கதையை சொல்லுகிறேன் பாருங்க. இது உண்மை சம்பவம். ஒரு தடவை நானும் என் மகனும் மனைவியும் அமெரிக்க நாட்டிற்கு போயிருந்தோம்.